சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் எங்களுடைய இலங்கை வாழ் சகோதரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃப்ரான்ஸில் வானம் ஓட்டிருப்பீங்க. குறிப்பாக இலங்கையிலிருந்து லைசன்ஸை மாற்றி ஓடுவீங்க, அல்லது இங்கே லைசன்ஸை எடுத்திருப்பீங்க. சில பேர் காசு கொடுத்து எடுத்திருப்பீங்க. சரி, அது எப்படியாக இருந்தாலும் சில பேர் லைசன்ஸ் இல்லாமலே வாகனம் ஓடுவீங்க. எல்லாருக்குமான இந்த பகிர்வு தான் இந்த பகிர்வு. இந்த பகிர்வை பாருங்க. இந்த பகிர்வு சம்பந்தமாக பிடிக்காதவங்க தேவையில்ல. இப்படி இந்த வாகனம் ஓடுகின்ற பொழுது இந்த தவறு விடுபவர்கள் இந்த தவறை விட்டுருந்தீங்களா, இப்படி நான் சொல்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கிறதா அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு எச்சரிக்கைக்கான அல்லது ஒரு விழிப்புணர்வுக்கான பகிர்வு தான். யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் ஓடுகின்ற பொழுது இப்பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமான பல்வேறுபட்ட புதிய வாகன சட்டங்கள் அல்லது வீதி சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது எல்லாமே கேமரா கண்ட்ரோலில் தான் பார்க்கப்படுது. எதுவுமே காவல்துறையினர் நிப்பாட்டியோ கண்ட்ரோல் பண்ணியோ எதுவுமே இல்லை. எல்லாமே அநேகமான இடங்களில் கேமரா கண்ட்ரோல் தான் எல்லாமே பார்க்கப்படுகிறது. எங்களுடைய நிறைய சகோதரர்கள் ஒரு காலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரிஃப்யூஜி விசா அதாவது அகதி அந்தஸ்து கேட்டது கூட நான் இலங்கையினுடைய லைசன்ஸை இங்கே காவல்துறை போலீஸார் மாற்றி கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறமாக இங்கே வாகனம் ஓடுவார்கள். இங்கே எங்களுடைய அதாவது இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அங்கே வலது பக்கம் இடது பக்கம் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாகனத்தை இங்கே பழகி ஓடுவார்கள். பழகி ஓடுகின்ற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதில் இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தில் சில பேருக்கு அங்கே வாகனம் ஓட தெரியாத நாங்கள் காசை கொடுத்தோம் என்ன செய்து லைசன்ஸ் எடுத்து கூட இங்கே லைசன்ஸை மாற்றி வாகனம் ஓடுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக கோர்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிச்சோ பாஸ் தெரியாட்டிக்கோ பிரச்சனை, நீங்கள் எக்ஸாம் கோலுக்கு போனீங்கன்னா காணும் அங்கே அவங்க பாஸ் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் வாகனத்தை ஒரு நாள் 2 நாள் ஓடி பழகிட்டு நீங்கள் கொஞ்சம் உருட்ட பழகினீங்கன்னு சொன்னால் அவர்கள் பாஸ் பண்ணி விடுவாங்க. இப்படி லைசன்ஸ் கொடுத்தார்கள். இந்த சிஸ்டம் ஏற்கனவே நிறைய பேர் பிடிபட்டதாக ஒரு தகவல். ஆனால் எங்களுடைய தமிழர்கள் யாரும் இது பிடிபட்டதாக இதில் தெரியலை. இப்படியும் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு நாட்டு லைசன்ஸை மாற்றி ஓடுவீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சரி, இந்த லைசன்ஸில் நீங்கள் வாகனத்தை மாற்றி ஓடுவது அது பிரச்சனை இல்லை. யாருமே எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இப்போ லைசன்ஸ் எடுப்பது என்பது சரியான கஷ்டம். அதை விட இப்போ எங்களுடைய பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் புதிய சந்ததி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே படித்து லைசன்ஸ் எடுத்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த லைசன்ஸ் சிஸ்டம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் நம்ம விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ லைசன்ஸ் நாங்கள் எடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. லைசன்ஸை எடுத்து நாங்கள் ஒவ்வொரு வாகனம் ஓடுகின்ற பொழுது வாகன விதிமுறைகளை மதிக்க வேண்டும். சில பேருக்கு வாகனம் ஓடுகின்ற பொழுது வீதியினுடைய விதிமுறைகள் தெரியாமல் வாகனம் ஓடுகிறீங்க. இப்படி நடந்த ஒரு விஷயம் நான் என்னுடைய கண்ணூடாக இன்று கண்ணால் பார்த்த விஷயம். அதை நான் அவங்களோட பாய்ந்து கொண்டு நான் இந்த வீடியோக்குள்ளே மிச்ச விஷயத்துக்கு வரலாம். அதாவது வாகனம் வீதியில் வருகிறது ஒரு எங்களுடைய இலங்கை சகோதரர் ஒருவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55க்கும் 60க்கும் இடையில் ஒரு வயசானவர் தான். ஆக வயசானவர் 55 60க்கும் உள்ள ஒரு நபராக தான் இருப்பார். அதுக்கு மேலே வராது. ஒரு 55 வயசு அல்லது 60 வயசுக்கு அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவருடைய துணைவியாரும் வந்தாங்க, எங்களுடைய இலங்கை தமிழர். அவருடைய வாகனத்தில் ரோட்டில் போய் நிற்கிது. அதுக்கு பின்னால் கமியோனுக்கு பின்னால் நான் வாகனத்தில் நிற்கிறேன். நிற்கின்ற பொழுது அந்த வாகனம் ரோட்டுக்குள்ளே இறக்குறதுக்கு இந்த அந்த தமிழ் சகோதரர் அவருக்கு தான் முன்னுரிமை. அவர் தான் உள்ள வாகனத்தை ரோட்டில் இறக்கணும். அவர் விடுகின்ற பொழுது அவருக்கான முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்ற வாகனம் நிப்பாட்டி போகணும். அவர் வாகனத்தை இறக்காமல் அவர் நின்று கொண்டு 2 பக்கம் பார்த்து கொண்டு நிற்கிறார். வாகனங்கள் எந்த ஒரு வாகனம் நிற்பதாக இல்லை. எல்லா வாகனம் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் அவருக்கு பின்னால் நின்ற கமியோன்காரம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க இனத்தவர். அவர் 2 தரம் பார்த்தார், கோன் அடித்தார். இவர் எடுக்கிறதாக இல்லை. அதுக்கப்புறமாக போய் இறங்கி கண்ணாடியை அடித்து போட்டு பேசி போட்டு அதுக்கப்புறமாக அவர் அந்த இலங்கை சகோதரர் கண்ணாடி அடித்த உடனே கண்ணாடி சைட் கண்ணாடி உடைஞ்சு போச்சு.
அவர் இறங்கி கண்ணாடியை பார்த்தோன்னா இவர் அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகினோன்னா பின்னுக்கு போயிட்டு திருப்பி தண்டை வானத்தை உருட்டி அதை வானத்தையும் முட்டிட்டார். இதுக்கப்புறமாக அப்போ நான் அதுக்கு பின்னால் நான் நின்ற பொழுது இலங்கை தமிழர் என்ற பொழுது இலங்கை சௌரகம் என்ற முகத்தினுடைய அடையாளத்தை வச்சு கொண்டு போய் கேட்டேன். நான் நீங்கள் தமிழாண்டு அவர் தமிழான்னு சொல்ல ஏனென்ன நிற்கிறீங்க, நீங்கள் தான் முன்னுரிமை, நீங்கள் தான் வானம் எடுக்கணும்ன்ற. இல்லை தம்பி 2 பக்கம் வானம் வருது, அதனால் நான் எடுக்கலை, நான் தான் பார்த்து ஒன்று நின்னானா. நான் சொன்னேன் இப்போ அவன் கண்ணாடியோட வச்சுட்டான், நீ அவன்கிட்ட போயிட்டு இன்சூரன்ஸ் சைன் பண்ணி எடுக்கணும், இல்லை நாங்கள் பொலிசுக்கு கால் பண்ணணும், இப்போ என்ன செய்ய போகிறீங்கடா. இல்லை தம்பி நான் வானத்தை எடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு முன்னுரிமைன்னு சொன்னால் நீங்கள் தான் எடுக்கணும், நீங்களே இதில் நின்றுனீங்கன்னா. இல்லை எனக்கு வந்து அங்கே 2 பக்கம் வானம் வருது, அப்போ நான் பார்த்து எடுப்ப மட்டும் நின்றுறேன்னு சொல்லி. உண்மையில் அது இல்லை, வானத்தில் முன்னுரிமைன்னு சொன்னால் நீங்கள் வானத்தை உருட்டினா தான் பாரவர் வந்து நிப்பாட்டி வானத்தை விடுவார்கள். அவதானம் இருக்கத்தான் வேணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது வானத்தை உருட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வந்தவர்கள் விட்டு தந்திருப்பார்கள். அதில் அந்த தமிழ் சௌரர்கிட்ட வந்து அதில் ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி நான் கூடுதலான நேரம் மாநிலம் இருக்கிறதுனால எங்களை நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் கோடு இருக்கும். ஸ்டாப் கோடை பார்க்காம எங்களை சகோதரர்கள் எடுக்கிறீர்கள். அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடமே ஸ்டாப் கோடில் வந்து கேமரா மேலே போட்டிருக்கிறாங்க. முந்தி வந்து காவல்துறையினர் கண்டா மறைச்சாருன்னு சொன்னால் உடனடியாக பாயிண்ட்ஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டாடி 4 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேமரா சிஸ்டம், அதனால் வந்து அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. சில நேரங்களில் அந்த ஸ்டாப்பில் வந்து நிற்கிறவங்க வந்து 3 செகண்ட் தான் நிற்கணும், அல்லது 5 செகண்ட், அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அப்படியே மனத்தில கணக்கிலேயே அப்படியே மெய் மறந்து நிற்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது. இது வந்து நான் எங்களுடைய தமிழ் சகோதரர்களை குறிப்பாக கூடுதலாக காணக்கூடிய. அதே மாதிரி ஒரு சில சைனீஸ் சீனுவாக்காரர் அவங்களையும் வந்து நான் அவர்களும் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி தான் லைசன்ஸ் மாற்றினார்களா என்னன்னு தெரியா. அவர்களுடைய நடவடிக்கையும் அப்படி தான் இருக்குது. கொண்டே நிப்பாட்டி போட்டு நின்று பயத்தில் எடுக்க மாட்டார். குறிப்பாக பெண்களும் சரி ஆண்களும் சரி. சைனாக்காரர்கள் வானத்தை வந்து உருட்டுவது அப்படின்றது அவர்களுடைய நாட்டில் எப்படி ஓடுகிறாரு. இங்கே வந்து வானவர்கள் ஓடுகின்ற பொழுது சரியான ஒரு ஆறுதலாகவும் அவதானமாக தான் ஓடுவார்கள். அந்த வகையில் இந்த 2 பேர் பிரச்சனை இருக்கும். இதில் நான் என்ன விஷயம் இதில் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்கே எப்படி லைசன்ஸ் எடுத்தோம், எப்படி வானம் ஓடுறோம், அதுக்காக நாங்கள் 100% சரியாக ஓடுறோன்னா அப்படின்ற விஷயத்துக்கு நான் சொல்ல வரல. வாகனம் ஓடுகின்ற பொழுது நீங்கள் லைசன்ஸ் மாற்றி இங்கே ஸ்ரீலங்காவில் லைசன்ஸை ஃப்ரான்ஸுக்கு மாற்றியோ அல்லது வந்து இங்கே காசை கொடுத்தோ என்ன செஞ்சோ லைசன்ஸ் எடுத்து நீங்கள் வாகனம் ஓடுறீங்கன்னு சொன்னால் ரோட்டினுடைய விதிமுறைகளை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வீட்டில் பிள்ளைகள் இருப்பார்கள், அவரிடம் வந்து கேளுங்க. இந்த முன்னுரிமை எப்படி பின்னுரிமை சைட்டால் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வாகன விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்று சில ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அபவுட்டில் நாங்கள் எங்களுக்குத்தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி நாங்கள் சுற்றுகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற சகோதரர் ஒருவர் சொன்னார், வந்து சகோதரர் சொன்னார், இல்லை இதில் நீங்கள் சுற்ற இல்லாத அங்கே உள்ளுக்கு வர வானத்தை விட்டு தான் நீங்கள் வானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சோம்சலி செயலில் போயிட்டு நீங்கள் வானமோ நீங்கள் சொன்னால் ரவுண்ட் அபவுட்டுக்குள்ளே உள்ளுக்கு வர வானத்தை எப்படி நீங்கள் பிரயோகத்தை கொடுக்குறீங்க, அதே மாதிரி வெளியில் போகிற வானத்தை பிரயோகத்தை கொடுக்கணும், அதாவது முன்னுரிமை கொடுக்கணும். முன்னுரிமை கொடுத்து தான் வானத்தை வந்து எடுக்கணும் விடணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறது. அதே மாதிரி சில இடங்களில் எங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது, சில இடங்களில் எங்களுக்கு முன்னுரிமை இருக்காது, உள்ளுக்கு வாகனத்தை விடுறவருக்கு முன்னுரிமை இருக்குது. அப்போ இதுகள விஷயங்களை வந்து ஓரளவுக்கு பழகிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அந்த நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட சகோதரருக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழியும் அவ்வளோ பேச மாட்டார். அப்போ அதனால் வந்து குறிப்பிட்ட வாகனத்தை அடித்த உடனே இப்போ நாங்கள் பயந்துடுவோம். பயந்து டென்ஷன் ஆகினோன்னா அவர் அடிக்க வருகின்ற ஆப்பிரிக்கினத்தவரோ அல்ல அரபு மொழி பேசுகின்ற யாராவது உடனடியாக இவர் எங்களுக்கு பாச தெரியாதுங்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துல வந்து முந்தி விடுவார்கள். நாளைக்கு நீங்கள் வாகனத்தினுடைய ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கின்ற பட்சத்தில் ஒரு வீதியில் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்டில் யார் என்னுடைய பிள்ளையாக இருக்கா அவர் அடித்தவன்ற பிள்ளையாக இருக்கான்றது எங்களுக்கு சரியான தெரியாமல் அந்த இடங்களில் வந்து நாங்கள் இன்சூரன்ஸுக்கு வந்து சைன் பண்ணி எடுக்கவும் இல்லை, சைன் பண்ணி கொடுக்கவும் இல்லை. சில நேரங்களில் எங்களில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், அடித்தவனில் பிள்ளையாக இருக்கும். அவன் வந்து எங்களுக்கு பாச தெரியாது என்கின்ற பட்சத்தில் ரோட்டினுடைய விதிமுறைகள் தெரியாது என்கிற பட்சத்தில் வந்து உடனடியாக எங்களிடம் வந்து சைன் வாங்கி அவங்க வந்து இன்சூரன்ஸில் வந்து லாபத்தை உழைச்சி கொண்டு போயிடுவாங்க. நாங்கள் இன்சூரன்ஸை கொடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நாங்கள் இன்சூரன்ஸ் கூடிவிடும். சரி, நாங்கள் நிறைய எங்களுடைய தமிழாக்கள் வந்து பின்னால் கொண்டு வந்து இடித்தா அது எங்களுடைய பிள்ளை இல்லை, பின்னால் அடிக்கிற பிள்ளை அப்படின்றதான் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, நாங்கள் குறிப்பிட்ட வாகனத்தினுடைய இடைவெளி விட்டு ஓடாமல் நீங்கள் கிட்ட வானம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பட்சத்தில் அல்ல நீங்கள் சிலோவாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இடிப்பட்டால் கூட அது வீதிகளில் இப்போ கேமராவினூடாக பார்த்து யார் பக்கம் பிள்ளை யார் பக்கம் சரியென்று பார்த்து அதன் அடிப்படையில் தான் காப்புறுதி நிறுவனம் அந்த உங்களுக்கான இழப்பீட்டை வழங்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வாகன ரோட்டினுடைய விதிமுறைகளுக்குள்ள இருக்குது. நான் இதில் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் குறை சொல்லலை. இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். வானம் வீதிகளில் ஓடுறீங்க அப்படின்னு சொன்னால்
ஓகே இந்த இடத்துல இது வந்து எனக்கு முன்னுரிமை, இந்த இடத்துல இது எனக்கு முன்னுரிமை, இது எனக்கு வந்து நான் நின்று போகணும் பார்க்கணும், அந்த விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எல்லா தமிழ் சகோதரர்களும் இறங்கி உதவி செய்ய மாட்டார்கள். எல்லா இடத்துலையும் அவர்கள் தங்களுடைய பாட்டில் அவங்க அடிபட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரியானு சொல்லிட்டு போகின்ற தமிழ் சகோதரர்களையும் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். உதவி செய்ய போகிறாலும் சில நேரங்களில் பயமாக இருக்கு. என்னென்னு சொன்னால் நாங்கள் உதவி செய்ய போயிட்டு அது சில நேரங்கள் உபத்திரவங்களாக மாறிவிடும். அண்மையில் இந்த மொபினியில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட சகோதரருடைய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நின்று என்ன நடந்தாண்ணா அப்படின்னு சொல்லி இறங்கி கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் காருக்கு டீசல் இல்லை அப்படின்ற பொழுது நான் சரியானு சொல்லி போயிட்டு டீசலை வாங்கி கொண்டு கொடுத்தேன். அவர் வந்து டீசலை விட்டு எடுத்துகிட்டு அந்த காசும் தரல, நன்றியும் இல்லை, ஒன்றும் இல்லை, தெண்டப்பாட்டில் வானத்தை எடுத்து போயிட்டு போகிற கூட நடந்த விஷயங்கள். இப்படியா இருக்கின்ற பொழுது யாருமே தமிழாக்கள் கூட இனி அடுத்த ஆக்களுக்கு வந்து உதவி செய்கிறதுல வந்து விரும்ப மாட்டார்கள். இப்படியான சம்பவங்கள் நடக்கின்றது தான். வேறு வழி இல்லை, உதவி செய்கின்ற மனப்பான்மையில் செய்கிறது தான். ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடங்களில் எல்லா இடங்களையும் இந்த தமிழ் சகோதரர்கள் வந்து உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் செய்ய மாட்டார்கள். இப்படியான நேரங்களில் இந்த அரபு மொழி பேசுபவர்களோ அல்லது ஆப்பிரிக்க இனத்தவர்களோ எங்களுக்கு மொழி தெரியாத பட்சத்தில் வந்து அவர்கள் எங்களை தாக்கிவிட்டு தாங்கள் லாபத்தை அடைஞ்சு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னுடைய அன்பான சகோதரர்கள் இதை வந்து முடிஞ்ச வரை யோசிங்க. நான் சொல்கிறது அது கருத்துக்கள் பிள்ளைன்னு சொன்னால் கொமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன கருத்து பிள்ளைன்னு சொன்னால் கொமெண்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.